இன்று திருச்செந்தூரில் 11ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கான் வினித் முத்துராஜ் என்ற ஒரு தேவேக்க நிர்வாகி. அந்த பிள்ளை வீட்டில் தனியாக இருக்கும்போது எப்படி அந்த பிள்ளையை சீண்டி பாலியல் தொல்லை கொடுத்திருக்கான். ஏன்னா வெக்கமா இல்லை, நீங்களாம் வந்துட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறீங்கன்னா அன்னைக்கு அப்படிதான் ஸ்ரீவைகுண்டத்தில் வந்துட்டு ஜெயபாலன் அப்படின்ற ஒரு இளைஞரணி செயலாளர் வந்துட்டு பாலியல் தொல்லை கொடுக்கா. நீங்களாம் வந்துட்டு நாட்டில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறீங்க தப்பா அடிச்சுட்டு இருக்கீங்க. மூலம் உங்க நிர்வாகிகிட்ட இருந்தே பாதுகாப்பு இல்லை. தமிழக வெற்றி கழகமே அங்க சரவணன் சார் எம்எல்ஏ இருக்காரு, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? கக்கூசு சுத்தமா இருக்கா, பஸ் ஸ்டாண்டு சுத்தமா இருக்கா, நல்லா இருக்கான்னு பார்த்தா உங்க கட்சி மூலம் சுத்தமா இருக்கான்னு பாத்தீங்களா? உங்க கட்சி நிர்வாகிகள் மூலம் ஒழுங்கா இருக்கான்னு பாத்தீங்களா? இங்க திருச்செந்தூர்ல வந்துட்டு வெற்றி வேட்பாளர் போட்டி போட்டாரு ஜே.கே.ஆர். முருகன் அவர்களே, நீங்க இதெல்லாம் கண்டிக்கல. அவர் உங்க நிர்வாகி தானே. இன்னும் குரல் கொடுக்கல, முட்டு மட்டும் தான் கொடுத்தீங்க எல்லாத்துக்குமே. நாங்க வந்துட்டு அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம், இதான் மாற்றமா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாற்றமா? நீங்க வந்து எங்களை சொல்றீங்க அனிதா அவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னு எங்க அண்ணாச்சியும் எங்க நிர்வாகிகள் என்ன செஞ்சாங்க? நீங்க எங்களை கேவலமா பேசுறீங்க. எங்க நிர்வாகிகள் இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலைகளை நாங்க பண்ணலையே. நாங்கள் கட்டுக்கோப்பா இருக்குமே, எங்க அண்ணாச்சி எங்களை கட்டுக்கோப்பா வளர்த்துட்டு இருக்காரு. உங்களை தரிகத்தனமா ஒரு கூட்டத்தை வளர்க்கலையே. நீங்களே எங்களை பத்தி பேசுறீங்க, என்னத்தை நாங்கள் செய்து விட்டோம் அப்படி. ஏன்னா நிர்வாகிகளை கட்டிச்சு வளர்க்க துப்பு இல்ல. நீங்களே நாட்டு மக்களுக்கு வந்துட்டு நல்ல பண்ணி திருத்த போறீங்களோ? கேரளத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆட்சி நடத்துறதுக்கு தெரியல. சில்மிசம் பண்றவங்க நிர்வாகி விளங்கொண்டவங்க கட்சி